வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாட்டல் மூடியை வச்சு எப்படி ஒரு வண்டி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா தென்னை ஓலையில் இருக்கிற ஒரு குச்சி, அதைய எடுத்துக்கங்க. இது வாஸ்கோஸ்டருக்கு வச்சுருப்பாங்களா, அதிலிருந்து ஒரு குச்சியை உருவிக்குங்க. அப்புறம் ஒரு பிளேடு எடுத்துக்கங்க. குழந்தைங்க பிளேடு யூஸ் பண்ண வேண்டாம், பெரியவங்ககிட்ட கொடுத்து அதைய யூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் 2 பாட்டல் மூடி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு கேண்டில் வேணும், அதையும் எடுத்துக்கங்க. இது பாட்டல் மூடி ஓட்ட போடுறதுக்காக ஒரு கம்பி எடுத்துருக்குறோம். இந்த கேண்டிலை கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதைய பெரியவங்ககிட்ட கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம பாட்டல் மூடியை ஓட்ட போடுறதுக்காக, ஹோல்ஸ் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஹோல்ஸ் போடுறதுன்னு பாருங்கள். இது சென்டராக ஹோல்ஸ் போட்டுக்குங்க. சென்டராக 2 மூடியிலையும் 2 சைடையும் ஹோல்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் 2 மூடியும் ஒன்றா வச்சு பாருங்கள், 2 ஒரே சமமாக இருக்குதான்னு. அதுக்கப்புறம் ஒரே சமமாக இருந்ததுன்னா ஒரு லப்பர் எடுத்துக்கங்க. அந்த லப்பர் எடுத்து ஹோல்ஸுக்கு அடுத்த பக்கம் வர்ற மாதிரி எடுத்துக்கங்க. அடுத்து இந்த குச்சியிலிருந்து கொஞ்சம் உடச்சி அந்த லப்பருக்குள்ளே சொருகிக்குங்க. அது லைட்டாக சுரண்டி விட்டு 2 பக்கம் உள்ள ஹோல்ஸில் போட்டு, அடுத்து இன்னொரு மூடியிலையும் இருந்து ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்துக்கங்க. வெளியே எடுத்துகிட்டு ஒரு பெரிய குச்சியை உள்ளே சொருகிக்குங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன அளவுக்கு ஹேண்டிலை வெட்டிக்குங்க, ஒரு குட்டியாக. அந்த குட்டியை வெட்டினதுக்கப்புறம் அந்த கேண்டிலில் ஒரு ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா கேண்டில் சீக்கிரம் உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா, உள்ளுக்குள்ளே அந்த திரி இருக்குங்களா, முதல்ல அந்த திரியை பிடிச்சி இழுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதைய ஷேப் பண்ணிக்கோங்க. அது ஷேப் 2 சைடும் ஷேப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சக்கரை உருண்டு வரும். இப்போ இதே அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அந்த ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த லப்பரை வெளியில் எடுக்கணும். ஆனால் இது கொஞ்சம் சிரமமான வேலை. ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே உடஞ்சாலும் மீண்டும் அதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி எடுத்துருங்க. இப்போ நான் எப்படி அதை உள்ளேருந்து வெளியே எடுக்கிறேன்னு பாருங்கள். ஒரு சின்ன ஒரு குச்சி வச்சு உள்ளே அமுத்துனீங்கன்னா அது அந்த சைடு வெளியில் வந்துடும். பார்த்திங்கன்னா இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சைடு வெளியில் வந்துடும். அப்போ நீங்கள் அழுங்காமல் மீண்டும் நீங்கள் ஒரு குச்சியை வெளியே எடுத்துருக்கீங்களா, அந்த குச்சியை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா அந்த சைடு வெளியே எடுத்து, அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குச்சியை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த சைடு வேணாலும் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் சுற்றினீங்கன்னா சரி. இப்போ நல்லா சுற்றி விட்டுட்டு நீங்கள் இப்போ கீழே விட்டிங்கன்னா உங்கள் வண்டி தயாராகிடுச்சு. இப்போ உங்கள் வண்டி போகிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. இதுலேயே இன்னும் நிறையா இதே மாதிரி செஞ்சு ஒரு ரயில் வண்டியே செய்யலாம். அந்தளவுக்கு இதில் ஒவ்வொன்றும் இது பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இது எப்போவுமே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே அது ஸ்ப்ரிங் ஆகிருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த லப்பர் நம்ம நல்லா சுற்றி விடும்போது உள்ளுக்குள்ளே அது ஸ்ப்ரிங் மாதிரி நல்லா சுற்றி இருக்கும், முறுக்கேறி இருக்கும். இப்போ அந்த முறுக்கு ரிலீஸ் ஆக நம்ம வண்டி போயிட்டே மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் அதை திருப்பி நகர்த்தி விட்டுக்கலாம். அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும், ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா அது வாட்டுக்கு அந்த ஃப்ரங்கு ரிலீஸ் ஆக அது ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈஸியாக உங்களால் விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா அது ரிலீஸ் ஆக வரைக்கும்
அது போயிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.